என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திடீர்னு செய்திகள் மாறுது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அங்கே சம்பவம் நடக்குது, கொலை சம்பவம் நடக்குது, விடிஞ்சாவே கொலை சம்பவம் நடந்திருக்குன்னு காதில் செய்தி வருது அப்படின்னு கனிமொழி ஒரு ட்வீட் போடுறாங்க. இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா அப்படின்னு எதிர்க்கட்சியில் உதயநிதி போடுறாரு. நீங்கள் போன ஆட்சி ட்விட்டரில் நடத்தினாங்க, இந்த ஆட்சி இன்ஸ்டாகிராமில் நடக்குது, சட்டம் ஒழுங்கை சரி பண்ணுங்க, உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்கள பாதுகாத்து வைங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் காங்கிரஸுக்கு செல்லு பிறந்தையும் சொல்கிறாரு. மதுரை அந்த கொலை சம்பவம் அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருந்தது. இப்படிலாம் ஒரு செய்தியெல்லாம் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா அப்படிங்கிற செய்தி. இல்லை, இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சது, 20 நாள் கூட ஆகலை, 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே 3 பேர் எம்எல்ஏ ராஜினாமாவா? யார் ராஜினாமா, எதுக்கு ராஜினாமா? பல்வேறு யூகங்கள் ஓடிட்டு இருக்கு. அதிமுக சிவி சண்முகம் தரப்பு போய் கேட்டார் எடப்பாடியா, அவர் எடப்பாடி ஒத்துக்கல. அப்போ நீ என்ன நான் சொன்னால் கேட்க மாட்டியா, இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லி 3 பேர் ராஜினாமா பண்ண சுச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வேலுமணி தரப்பு இந்த மாதிரி செய்யுது அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசியல்? தீய சக்தி தூய சக்தி என்று சொல்லி ஒரு சினாரியோவை செட் பண்ணாரு விஜய். யார் தீய சக்தினா இந்த நடைமுறைகளை பின்பற்றுபவர்கள் தீய சக்தி. அதாவது இது ஒன்றும் புதிதில்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படித்தான் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்தார். அண்ணன் செந்தில் பாலாஜி இப்படித்தான் ராஜினாமா செய்து விட்டு வந்தார். இவர்கள் கட்சிக்கு இந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு முன்பாக செங்கோட்டையன் இப்படித்தான் ராஜினாமா செய்து விட்டு போனார். அப்பெல்லாம் இது பேசு பொருளாகல, இது எல்லா கட்சியும் செய்யறது தானே அப்படின்னு எளிதா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா நீங்க இந்த வேலையை செய்கிற கட்சியைத்தான் தீய சக்தி என்று சொன்னீர்கள். இப்போது எந்த தீய சக்தி இந்த வேலையை செய்ததாக நீங்கள் சொன்னீர்களோ அதே வேலையை நீங்கள் செய்கிற போது நீங்கள் எப்படி தூய சக்தியாக இருக்க முடியும் என்கிற கேள்விதான் இப்போது எல்லார் மனங்களிலும் எழுந்திருக்கிறது. இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களினுடைய 25 பேரினுடைய ஆதரவை பெற்றார்ல, அப்பவே விஜயினுடைய அரசியல் என்பது எத்தகைய அரசியலாக இருக்க போகிறது என்பதை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ஏறக்குறைய உணர்ந்து கொண்டது. இது ஒன்றும் பெரிய மாறுபாடு உள்ள அரசியல் இல்லை, இது பெரிய மாற்றம்லாம் இல்லை, இதுவும் வழக்கமாக அதிமுக திமுகவினுடைய அரசியல் என்னவோ அந்த அரசியலைத்தான் செய்கிறது தாவேகா என்கிற மனநிலை மக்களுக்குள் வந்து விட்டது. நீங்க ஒன்னும் புதிதாலாம் ஒரு புரட்சி எல்லாம் செஞ்சிடல. ஒண்ணு என்னன்னா, கூட்டணி மந்திரி சபை அமைச்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த ராஜினாமாக்களை எல்லாம் பார்க்கும்போது கூட்டணி மந்திரி சபை என்பது நீண்ட காலம் தொடராது என்பதைத்தான் உணர்த்தது. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த 3 பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்களா, அதுல குறிப்பா மதுராந்தகம் தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிற மரகதம் குமரவேல் போன முறையும் மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்றவர். ஏற்கனவே காஞ்சிபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயலலிதா அம்மையாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அப்போ நீண்ட நெடிய அதிமுகவினுடைய அதிகாரத்தில் பங்கெடுத்தவர். 2 முறை சட்டமன்ற உறுப்பினர். இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு ஏறக்குறைய 75 கோடி ரூபாய் செலவு செய்ததாக சொல்கிறார்கள். ஓட்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க அந்த அம்மா மதுராந்தகம் தொகுதியில. நானே நிறைய இடங்களில் பார்த்தேன், நிறைய இடங்களில் சொன்னார்கள் 3000 ரூபாய் ஓட்டுக்கு தருகிறார்கள், 2 லட்சம் வாக்குகளை குறி வைத்து கொடுக்கிறார்கள். நீங்க ஓட்டுக்கு 3000 2 லட்சம் வாக்குகள்னா ஏறக்குறைய அதுவே 60 கோடி ரூபாய் ஆச்சு. அப்ப 75 கோடி ரூபாயை செலவு செய்து விட்டு 15 நாட்கள் தான் ஆகுது பொறுப்பேற்று. நீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் 15 நாள், பொறுப்பேற்று கூட 15 நாள் இல்ல, நான் கூட தவறா சொல்லிட்டேன். எலெக்ஷன் ரிசல்ட் 15 நாள்ல ராஜினாமா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப மீண்டும் ஒரு 75 கோடி ரூபாய் எப்படி வரும்? எப்படி தேர்தல் களத்துல மீண்டும் நிக்க போறாங்க? நிச்சயமாக அந்த அம்மையார் நிற்பாங்க. ஏன்னா உடனடியாக ராஜினாமா செய்து விட்டு நேரா அப்படியே தலைமைச் செயலகத்துல அடுத்த ரூமுக்கு போய் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை சந்திச்சு தாவேக்காவுல இணைஞ்சிட்டாங்க. என்ன நோக்கம்? கடந்த காலத்துல நிறைய பார்த்துட்டோமே, பெரிய பெரிய உதாரணங்கள்லாம் இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல்ல மீண்டும் மதுராந்தகம் தொகுதியில் அவர் போட்டியிட போகிறார். அதே போலதான் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும். அப்போ நீங்க ஒரு குதிரை பேர அரசியல் செய்கிறீர்கள் என்கிற விமர்சனத்தை எல்லா கட்சிகளும் வச்சாங்கல்ல. ஒரு சில கட்சிகள் தான் இது குதிரை பேரம்லாம் இல்லைன்னு மகுடி வாசிட்டாங்க. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான கட்சிகள் குதிரை பேரம் தான் அப்படின்னு ஊர்ஜிதமா சொன்னாங்க இல்லையா? இப்ப இதற்கு பெயர் என்ன?
நீங்க இல்லைன்னு சொன்னீங்க. இதற்கு பேர் குதிரை பேரம் இல்லாம வேற என்ன? எதன் அடிப்படையில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பொறுப்புகளை ராஜினாமா செய்தாங்க நீங்க சொல்ல முடியுமா? இல்லங்க, எங்க கட்சியில சேர்ந்து பணியாற்ற விரும்பி இருக்காங்க, லட்சிய நோக்கத்தோடு ராஜினாமா செய்திருக்காங்க சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா மக்கள் சிரிப்பார்கள். அப்போ விஜய் எந்த விதத்திலும் மாறுபட்ட அரசியல் தலைவராக வெளிப்படவில்லை, மாறுபட்ட ஆட்சியை தரவில்லை, வழக்கமான ஆட்சியை தருகிறார். ஒன்று. இன்னொன்று, இப்ப இந்த CV சண்முகம், SP வேலுமணி தரப்பு அமைச்சரவையில இணைந்திருந்தா இந்த ராஜினாமாக்கள் நடந்திருக்காது. இந்த 25 பேருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, கண்டிப்பா 8 பேருக்கு அமைச்சரவை கொடுத்துருவாங்க. அதான் பெரிய பட்டியல் கொடுத்தாங்களே, CV சண்முகம், அண்ணன் காமராஜ், அண்ணன் விஜயபாஸ்கர், அக்கா லீமா ரோஸ், அப்படி ஒரு 8 பேர் கொண்ட பட்டியல் போச்சு இல்லையா? அந்த 8 பேரை அமைச்சரவையில சேர்த்திருந்தா அந்த 8 பேருக்கு பின்னால் நின்று இந்த 25 பேரும் அமைச்சரவைக்கு உண்டான பிரதிபலன்களை அனுபவித்திருப்பார்கள். இப்ப அதற்கு உண்டான வாய்ப்பு அமையல. உண்மையிலேயே ஒரு பெரிய நெருக்கடியை துவக்கத்திலேயே கொடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். உண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இந்த விஷயத்துல பாராட்டுறேன். தோழர் பே. சண்முகம் தான் வெளிப்படையாக அறிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கூட அறிவிக்கல, அவர் தான் அறிவிச்சாரு, நாங்க எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துரும்னு சொன்னார். அதன் பிறகுதான் இந்த கூட்டணி மந்திரி சபைக்கான பேச்சு எழுந்தது. அண்ணன் வன்னியரசு போனாரு, நண்பர் ஷாஜஹான் போனாரு, இவங்கெல்லாம் அமைச்சரவையில இப்போ பங்கேற்றிருக்கிறாங்க. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, இங்கிருந்து 5 பேர் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சுட்டாங்க காலையில. ஏற்கனவே 25 பேரா இருந்தது 20 பேராயிடுச்சு. இப்ப மீதம் இருக்கிற 3 பேர் போய் இன்னைக்கு ராஜினாமா செய்தாங்க. இப்ப அடுத்து என்ன? இந்த 17 பேருடைய நிலைமை என்ன? ஏறக்குறைய இந்த 17 பேரும் ராஜினாமா செய்துட்டு தாவேக்காவுல போய் அடைக்கலம் ஆவதற்கான சூழல்கள் தான் உருவாகி இருப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய அதிருப்தி தரப்பு ராஜினாமா செஞ்சுட்டு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலோடு சேர்த்து ஏறக்குறைய ஒரு 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றுவிடும். அந்த 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் யார் யாரெல்லாம் ஏற்கனவே அதிமுக தரப்பில் வெற்றி பெற்றார்களோ அவர்களை மீண்டும் வேட்பாளர்களாக களத்துல இறக்குவாங்க தாவேகா. அப்ப அதை வெற்றி பெற்று ஒரு 10 சீட்டு கிடைச்சிட்டாலுமே கூட அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏறக்குறைய பிரகாசமாக இருக்கிறது விஜய்க்கு. இப்ப புரியுதா விஜயினுடைய அரசியல் என்ன அரசியல்னு? இப்ப அதிமுகவை ஒரு பெரிய மேஜர் டேமேஜுக்கு உண்டாக்குறாரு விஜய். விஜய் பிரிக்க போகிற வாக்குகள் அதிமுகவினுடைய வாக்குகள் தான். அதுல ரொம்ப குறிப்பா அதிமுகவினுடைய வாக்கு வங்கியே பெரிய அளவுல சேதாரப்படுத்த போறாரு விஜய்னு நாம தொடர்ச்சியா சொன்னோம். இல்ல அது திமுகவுக்கு தான் டேமேஜ்னாங்க. திமுகவுக்கு டேமேஜ் உண்டாயிருக்கு, இல்லைன்னா மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்கு, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்கு, திமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள்ல ஒரு மேஜர் பார்ட் தாவேகாவுக்கு போயிருக்கு. ஆனா அந்த கட்சி சிதறமடையல, அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி நிர்மூலமாகி போகல. இப்ப யாருக்கு பெரிய சேதாரம்னு சொன்னா அதிமுகவுக்கு, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுகவை அடித்து ஒழித்திருக்கிறார் விஜய் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே சில பேர் குறை சொல்கிறாங்க. அவர் அதிருப்தி எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்தி என்ன பிரச்சனை, இப்போ வேலுமணி சொல்லிகிட்டே இருந்தார் இல்லையா, பொதுக்குழு கூட்டுங்க, தோல்விக்கு என்ன காரணம் ஆராயிங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம், கேட்கல, அதனால தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னும் வெளியில் சொன்னது அந்த 25 பேர் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க தான் வந்தாங்க, அமைச்சரவையில் இடம்பெற தான் வந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னாலும் அவங்க சொல்கிறது காரணம் ஆய்வு பண்ணவே இல்லை. ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம தோல்வி அடைகிறோம், ஒவ்வொரு தேர்தலில் எப்பயும் ஆய்வுன்னா வேணாங்கிறாரு, இப்போவும் அதான் சொல்கிறாரு, இப்போவும் நாங்கள் பேச தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் எடப்பாடியோட பிடிவாதம் காரணமாக இந்த பிளவும் இந்த நஷ்டமும் வந்திருக்குமா? இல்லை, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஈகோ தான் முழுக்க முழுக்க காரணம் சார். ரொம்ப சிம்பிளா நம்ம பேசுவோம். எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் செலவுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்ப செலவுக்கு காசு கொடுக்கறத நிறுத்திட்டாரு. முன்னாள் அமைச்சர்களை செலவு செய்ய வச்சு தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் நம்ம இனி ஒரு முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுன்னு. அப்புறம் ஏன் அவர் மடியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணணும்? அந்த மனநிலைக்கு அவர் வந்துட்டார். நான் ஏற்கனவே ஒரு தடவை நக்கீரன்ல சொன்னேன், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் போட்டியிடுவது எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையை அடைவதற்கு தானே தவிர ஆட்சி அமைப்பதற்காக அல்ல. அவருக்கு துவக்கத்திலிருந்தே போட்டி எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான நாற்காலிக்கு தான். ஆனா அதுவும் இன்னைக்கு கிடைக்காம போச்சு. எப்பவுமே உங்களுடைய இலக்கு என்பது பெரியதாக இருக்கணும், அப்பதான் நீங்க சிறியதை அடைய முடியும். நீங்க முதலமைச்சர் நாற்காலிக்கு குறி வச்சாதான் குறைஞ்சபட்சம் எதிர்கட்சி தலைவர் நாற்காலியாவது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதிர்கட்சி நாற்காலிக்கு குறி வைத்தீங்க, 3வது இடம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனாலும் 47 இடம்ன்றது ஒன்னும் குறைவுலாம் இல்ல, கண்ணியமான இடத்தை தான் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் அதிமுகவுக்கு தந்தார்கள். ரொம்ப குறைச்செல்லாம் தந்தரல. ஏன்னா 2011
திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்காமல் போன போது 25 தொகுதிகளுக்கு குறைவான இடங்களில் தான் திமுக வெற்றி பெற்றது. அந்த அளவுக்கு மோசமான தோல்வியை நீங்க இப்ப சந்திக்கல. 47 இடங்கள்ன்றது ரொம்ப கௌரவமான இடங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கிற எவருமே இங்க இருக்கக்கூடாது. அவங்க சொல்றாங்கல்ல, ஆய்வு செய்யுங்கன்னு நாங்க சொன்னோம். நீ என்ன ஆய்வு செய்ய சொல்றது? அதை நான் செய்ய மாட்டேன்ற மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நீங்க என்ன தவிர வேற எங்க போக முடியும்ன்ற மனநிலை அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா இயல்பாக எடப்பாடி பழனிசாமியை தலைவராக பொதுச் செயலாளராக இங்க இருக்கிற யாருமே ஏத்துக்கல. சி வி சண்முகம் ஏத்துக்கிட்டாரா? சி வி சண்முகத்தை சாயங்காலம் 6 மணிக்கு மேல போய் பார்த்து பேசினீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை குறித்து அருவருக்கத்தக்க வார்த்தையில பேசுவார். வேணா தனிப்பட்ட முறையில பேசி பார்க்க சொல்லுங்க அதிமுகவினுடைய தரப்ப. அவ்வளவு அருவருக்கத்தக்க வார்த்தைகளால பேசுவார். அப்போ என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை உளப்பூர்வமாக யாரும் ஏற்றுக்கொள்ளல. எடப்பாடி பழனிசாமி தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்து ஒவ்வொருத்தரையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தார். மாவட்ட செயலாளருக்கு 5 கோடி, சட்டமன்ற உறுப்பினருக்கு 10 கோடி, நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 5 கோடி, ஒன்றிய நகர செயலாளருக்கு 2 கோடின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் கோடிகளை அனுப்பி கட்சியில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். இப்ப என்னன்னா, அதிகாரத்துக்கு மீண்டும் வரமாட்டோம், தொடர்ச்சியாக செலவு செய்வதால் என்ன நடக்க போகுது? பொதுச் செயலாளர் நாற்காலியில நாம இருக்க போறோம், பொதுச் செயலாளர் ஆயிட்டோம், இனிமே பொதுச் செயலாளர் நாற்காலியிலிருந்து நம்மை அகற்ற முடியாது அப்படிங்கிற மமதை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு. நாடாளுமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி 1 ரூபா கூட யாரையும் செலவு செய்ய விடல, அவரும் செலவு பண்ணல. இப்ப சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் அமைச்சர்களை விஜயபாஸ்கர் உட்பட கரூர் விஜயபாஸ்கரிலிருந்து எஸ்பி வேலுமணியிலிருந்து தங்கமணியிலிருந்து எல்லாரையும் செலவு செய்ய சொன்னாரே தவிர அவர் 1 ரூபா கூட செலவு செய்யல. அப்போ இந்த 25 பேருடைய வருத்தம் என்னன்றது உங்களுக்கு புரியுதா? எங்களை செலவு செய்ய விட்டுட்டு நீங்க ஆளுங்கட்சியாக வராமல் மீண்டும் மீண்டும் எங்களை செலவு செய்ய சொன்னா நாங்க எப்படி செலவு பண்ண முடியும்? நீ தானே சம்பாதிச்ச, நீ செலவு பண்ண வேண்டியதானே, ஏன் செலவு பண்ணலன்றதுதான் இருக்கிற அடிப்படையான பிரச்சனை. வெளிப்படையாக பேசணும்னா இன்னொரு பக்கம் அதிமுக தொடர்ந்து சரிவை சந்திச்சு கொண்டே வருது இல்ல, அது மீட்டுருவாக்கத்துக்கு என்னைக்காவது தயாராயிருக்கா? இவ்வளவு பெரிய சரிவை சந்திச்சுல எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து அதிமுகவுக்கு தோல்விதான். அண்ணன் மு க ஸ்டாலின் திமுக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறை தோல்வியை தழுவியிருக்காரு சார். இந்த பாருங்க சார், மாவட்டங்கள் தோறும் கருத்துக்கள் கேட்டுக்கிட்டே வர்றாங்க சார். அமைக்கப்பட்ட குழு, அந்த குழு அதனுடைய காதுகள் என்னுடைய காதுகள்னு சொல்றாரு அண்ணன் மு க ஸ்டாலின். ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரிவ்யூ பண்ணுங்கிறாரு, எல்லாருடைய குரலையும் கேட்டு வந்து பதிவு செய்யுங்கிறாரு. ஒரு மீட்டுருவாக்கத்துக்கு தயாராகுது இல்ல அந்த கட்சி. இளைஞரணி கூட்டம் நடத்திட்டாங்கல்ல, இது தோல்வி அல்ல, இதுல இருந்து நாம மீண்டு வருவோம்னு சொல்லி அதுல போய் தலைவர் பேசிட்டார்ல. அதிமுக எங்காவது ஒரு இடத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்துல ஏன் தோல்விங்கிற செய்தியை ஆராய்ஞ்சாங்களா? கடைசியா நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கூட என் கூட எல்லாரும் இருங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, அவங்கள நம்பி போகாதீங்கன்னு கெஞ்சினாரே தவிர ஏன் தோல்வின்னு பேசினாரா எடப்பாடி பழனிசாமி? அப்போ எடப்பாடி பழனிசாமி தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்கு தயாராக இல்லை, கட்சியை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு தயாராக இல்லை. அதனால்தான் அந்த 25 பேரினுடைய வருத்தம் என்பது வேறு பக்கமாக திரும்பியது. ஆனா அதுவும் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிச்சு. ஆதரவு கொடுத்தாங்க, அவங்க நினைத்தது நடக்கல, அதுவும் அட்டர் ஃபெயிலியர். அதுல இப்ப 3 பேர் வந்திருக்காங்க. இந்த 3 பேர் என்பது முன்மாதிரி சார். இன்னும் மீதம் இருக்கிற எல்லோரும் வந்து சேருவார்கள். எஸ்பி வேலுமணி உட்பட விஜயபாஸ்கர் உட்பட எல்லோரும் படையெடுத்து மீண்டும் தாவேக்காவில் வந்து சேருவார்கள். விரைவில் ராஜினாமா நிகழும். இந்த இப்போ இது வந்து கூட்டணி கட்சியில் எப்படி சார் பார்க்கணும்? வெளிப்படையாக சொன்னீங்க, இது வந்து என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்ச செய்தி தான். ஏன்னா சூட்டோட சூடாக அடுத்தது போய் ஆதவை பார்க்குறாங்க. இப்போ முதலமைச்சரையும் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க அந்த 3 பேரும். இப்போ எது எப்படி போனாலும் இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பணம் விளையாடி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி கட்சிகள் இதனை எப்படி பார்க்கும்? இல்ல, கூட்டணி கட்சிகள் என்று சொன்னால் 3 கட்சிகள் தான், காங்கிரஸ், IUML, VCK. ஏன்னா வெளியில இருந்து தான் பொது உடைமை இயக்கங்கள் ஆதரவு. பொது உடைமை இயக்கங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொள்வார்கள். அதுல ஒன்றும் பெரிய நெருக்கடி இல்லை. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இதுல எல்லாம் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. காங்கிரஸ் கட்சி எல்லாவற்றையும் உதிர்த்து விட்டு மானம், ரோசம், சூடு, சொரணை இவை எதுவுமே இல்லாமல் தமிழ்நாட்டில் திரிந்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் காங்கிரஸ். அதனால அந்த கட்சிக்கு பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை யாருக்குன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தான். நான் பல நண்பர்களிடம் பேசும்போது சொன்னது என்னன்னா, இனிமேல் விஜய் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நான் திருமாவளவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம்னு சொன்னேன். அது இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது. இனிமேல் இந்த குதிரை பேரம், இப்படி ஆட்கடத்தல் போல அங்கிருந்து இங்கே இடம்பெயர்ச்சி, இதெல்லாம் நடக்க போகுது இல்லையா? இதற்கெல்லாம் விஜய் பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா விஜய் தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாது. ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டால் கூட
முதலமைச்சராக இருக்கிற விஜய் பேச மாட்டாருன்னா இந்த விவகாரத்துக்கு எல்லாம் பேசுவாரா? கண்டிப்பா பேச மாட்டாரு. இப்ப யாரு பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு? அண்ணன் திருமா பேச வேண்டிய கட்டாயம். இப்ப நீங்க என்கிட்ட எழுப்பின கேள்வியை பத்திரிகையாளர்கள் அண்ணன் திருமா கிட்ட கேட்பாங்கல்ல. ஒரு பெரிய நெருக்கடி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும். அதுல அண்ணன் திருமாவளவனுக்கு கூடுதலான நெருக்கடி. காரணம் என்ன அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் தினந்தோறும் பத்திரிகைகளை சந்திக்கிற நபர், தினந்தோறும் ஊடகங்களோடு உறவாடுகிற நபர், தினந்தோறும் பொது வாழ்க்கையில் பொது வெளியில் இயங்குகிற நபர். அவர் ஒரு நாள் கூட திரைமறைவுல இருந்ததே கிடையாது. காலையில் சென்னையில இருப்பார், மதியம் சிதம்பரத்துல இருப்பார், இரவு மதுரையில இருப்பார். அப்போ நீங்க வெளியில் வராத தலைவராக இருந்தால் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து இயங்குகிற தலைவர். உங்களுக்கு இனிமேல் நெருக்கடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப கூட்டணி கட்சிகள் என்ன செய்யும்? அண்ணன் திரும்ப என்ன பண்ணிட முடியும்? மிஞ்சி போனா இது தவறுன்னு கண்டிக்க முடியுமா? அதை தாண்டி வேற ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா கூட்டணி கட்சிகளினுடைய குரல் விலை நசுக்கப்பட்டுருச்சு சார். நீங்க ஒரு விஷயத்த நல்லா ஒப்பிட்டு பாருங்க. தோழர் பே சண்முகம் அவர்கள் எப்போது நாங்கள் எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று சொன்னாரோ, அதற்கு அடுத்த நாள் தான் அயோத்திதாச பண்டிதரினுடைய விழாவிலிருந்து துவங்குகிறது இந்த கூட்டணிக்கான பேரம். அது வரைக்கும் இடையில ஒரு 5 நாள் ஒரு நிசப்தம் தானே நிலவுச்சு. அந்த 5 நாள் அதிகாரத்தில் பங்கு என்கிற குரல் எங்கேயுமே எழலையே. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுத்த அந்த எச்சரிக்கை தான் இவங்களை தூக்கி உள்ளார போட்டா இந்த 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு நமக்கு நிரந்தரமா கிடைச்சிடும், 2 அமைச்சரை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாம முடிஞ்சிடும்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால இப்ப கொடுத்தாங்க. வாய் அடைக்கிறதுக்கு தானே மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி இனிமே வாய் பேச முடியும்? அததான் வாய் அடைச்சாச்சு. இன்னொரு செய்தியும் இருக்குதுல. இப்ப இந்த ராஜினாமா செய்திருக்கிற 3 பேர் கணக்கு இங்க எவ்வளவு கணக்கு? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, விசிகா 2, ஆல்ரெடி 3 இப்ப கையில வந்துருச்சு காலியா இல்லையா? இன்னும் 1 தேவைப்படுது. இன்னும் 1 வந்துருச்சுன்னா இந்த கூட்டணி கணக்கு அடிபட்டு போயிடும். நீங்க இருந்தா இருங்க, போனா போங்கிற மனநிலைக்கு வந்துருவாங்க. அதான் இப்ப வெளியில இருந்து ஆதரவு தரக்கூடிய கம்யூனிஸ்ட் நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை எழுப்பினா கூட இப்ப இந்த 3 எம்எல்ஏக்கள் இப்ப வந்தாங்க, அவங்களை திருப்பி நிக்க வச்சு ஜெயிப்பாங்க. இன்னொரு எம்எல்ஏ கூட வர வைக்கலாம், ஜெயிக்கலாம். அந்த 4 எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அமைச்சரவையில் பங்கேற்றாங்கல்ல காங்கிரஸ், ஐயுஎம்எல், இப்போ விசிகா, இவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது நெருக்கடி வருமா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 17 பேர் அங்கே இருக்கிறாங்க. அதில் 10 பேர் கூட வரலாம், 17 பேர் கூட வரலாம். இவங்க நினச்ச மாதிரி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட வெற்றி பெறலாம். இப்போ 21 21 தொகுதி 22 தொகுதி நின்னாலும் அதில் பாதி வெற்றி பெற்றால் கூட தாவேக்கா 107, 10, 117, 118 வந்துடும். அப்போ அவங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை நம்ம அதிகமாக கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்னு கூட பார்க்குறவங்க நினைக்கலாம். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ நீங்க சொல்லியிருக்கிற செய்தி ரொம்ப சரியான செய்தி. அதாவது அறுதி பெரும்பான்மைக்கு 11 சீட்டு தான் சார் குறைவு. 118 அறுதி பெரும்பான்மை, 107 இருக்கு. 11 சீட்டு தான் தேவைப்படுது இல்லையா? இப்ப இந்த 11 சீட்டுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக அதிமுகவிலிருந்து பிளவுபட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக கிடைக்கும். எய்தர் அவங்கள தகுதி நீக்கம் பண்ணுவாங்க, இல்ல அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலை சந்திப்பாங்க. எப்படி பார்த்தாலும் தாவேக்காவினுடைய கணக்குக்கு அந்த 11 பிளஸ், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. ஆனா இப்பதான் உண்மையிலேயே விஜய் ஆட்சியில் பங்கு கொடுக்கிறாரா, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறாரான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவர் ஏதோ புதிய சகாப்தத்தை துவங்கி இருக்கிறார், இனிமேல் எல்லோரும் கூட்டணி ஆட்சி என்றுதான் பேசியாக வேண்டும்னு இந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டுல பலதரப்பட்ட மக்களினுடைய குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அதிலும் குறிப்பா திமுக வெறுப்பாளர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவர்கள் என்ன சொல்றாங்க? இனிமே திமுகவும் இந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு சார். தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி என்கிற தேவை எழவே இல்லை சார். அறுதி பெரும்பான்மை 2 கட்சிகளுக்கும் தொடர்ச்சியாக கிடைச்சிச்சு. 2006 மட்டும்தான் கிடைக்கல. அதை கலைஞர் ரொம்ப சமயோஜிதமா ஹேண்டில் பண்ணி முடிச்சாரு. இப்ப தேவை எழுந்திருக்கிற காரணத்தால் விஜய் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரே தவிர, தேவை எழவில்லை என்று சொன்னால் விஜயும் தனி பெரும்பான்மையோடு தாவேக்காவினுடைய ஆட்சியை தான் நடத்தியிருப்பார், கூட்டணி ஆட்சியை நடத்தி இருக்க மாட்டார். இனிமேல் தான் விஜயினுடைய முகம் வெளிப்பட துவங்கும்ன்ற. ஆனா இதுல பிரச்சனை விஜய்க்கு இல்ல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தான். நாளைக்கு ஒருவேளை உங்களை அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றுகிறார்கள், உங்களுக்கு நெருக்கடி வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க நீங்க? அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அனுபவித்தது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை சின்ன அளவில் தரும், அவ்வளவுதானே தவிர நீங்க பொலிட்டிக்கலா லாங் டைம் டிராவலுக்கு இனிமேல் அதற்குண்டான வாய்ப்பு எழாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நெருக்கடிக்கு இந்த 2 கட்சிகளும் ஆளாக போகிறது மிக விரைவில் என்றே நான் பார்க்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.